வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மல்லி சட்னி. அதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஒரு 4 பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு அந்த பூண்டையும் போட்டுக்கோங்க. இதோட நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காவையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கிறோம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஒரு 1 1/2 கைப்பிடி கொத்தமல்லியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. கொத்தமல்லியோட பச்சை கலர், அந்த கலர் மாறாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா கொத்தமல்லி துவையல் ரெடி. தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா துவையலாக கிடச்சிரும். அது சாப்பாடுகளுக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போட்டு தாளித்து எடுத்தீங்க அப்படின்னா சட்னியாக கிடச்சிரும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே பச்சை கலரில் சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி சட்னி ரெடி. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.